வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கான பார்ட் 1 வீடியோ தான். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க போறோம். அப்புறம் ஏபிசிடி கான்செப்ட். ஓகேவா? ஏபி கொடுத்துட்டு ஏபிபிசி கொடுத்துட்டு ஏபிசிடினா என்ன சொல்லிட்டு கேட்பாங்க, அந்த கான்செப்ட். அப்புறம் மிக்சர், ஓகே, அதாவது கலவைன்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். அந்த கலவையெல்லாம் கொடுத்துட்டு அது எப்படி கேட்பாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு ரேஷியோனா என்னன்னு சொல்லிட்டு புரியணும். ஓகேவா? ரேஷியோன்றது எப்பவுமே ஒரு ஒரிஜினல் வேல்யூவே கிடையாது. என்ன சொல்றீங்க, அப்ப அது ஒரிஜினல் இல்லையா? ஆமா, அது ஒரிஜினலே கிடையாது, அது டூப்ளிகேட். இப்போ உதாரணத்துக்கு இங்க 2:7 கொடுத்துருக்காங்கல்ல, இது ஒரிஜினல் வேல்யூவே கிடையாது, இது ஒரு டூப்ளிகேட் நம்பர். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா நல்லா பாத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு 6:9 இருக்குன்னா 6:9 ஒரு நம்பர் இருக்குன்னா இதான் என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம். என்னது? சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ரொம்ப சுருக்கி சொல்லுவாங்க. இது எப்படி சிம்பிளஸ்ட் ஃபார்மா சொல்லலாம்? 3 டேபிள் அடிச்சீங்கன்னா நமக்கு 2 3s are 6, 3 3s are 9. அப்ப ரேஷியோன்றது ஏதோ ஒரு நம்பரோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? ரொம்ப சுருங்கிய ஃபார்ம் தான் என்னதுன்னா ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரேஷியோனா என்னது? ரெண்டு நம்பரோட ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் ரேஷியோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப இந்த 2:7ன்றது இப்ப நீங்க இது கூட நீங்க எதோ மல்டிப்ளை பண்ண, இப்போ 1ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 1:7 கிடைக்கும். இப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? 2 2s are 4, 7 2s are 14 அப்படின்னு கிடைக்கும். இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 2 3s are 6, 7 3s are 21ன்றது கிடைக்கும். அப்ப நீங்க இது மூணு நம்பரையும் சுருக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் கிடைக்கும், 2:7 தான் கிடைக்கும். அப்ப ரேஷியோனா என்ன நமக்கு சிம்பிளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு ரெண்டு நம்பரோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் ரேஷியோ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது எப்பவுமே நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா நமக்கு ரேஷியோல இப்போ 2:7 இருந்துச்சுன்னா இது ஒரிஜினல் கிடையாது. ஓகேவா? இது ஒரு டூப்ளிகேட். அப்ப இது எப்படி ஒரிஜினலா மாத்தணும்னா 2x:7x அப்படின்றது இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மொதல் பாயிண்ட் இதுதான். ஓகே, என்னது? கொடுத்திருக்க ரேஷியோன்றது ஒரிஜினல் கிடையாது, ஒரு டூப்ளிகேட். அது ஒரிஜினலா மாத்தணும்னா 2x:7x எழுதணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இது எப்படி தெரியுமா எழுதலாம்? அதாவது ஃபிராக்ஷன் எழுது. இப்போ 2:7னா 2/7 அப்படின்னு எழுதலாம். ரெண்டும் ஒண்ணுதான். புரியுதாங்க? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? 2x:7x எழுதணும். கொடுத்திருக்கிற ரேஷியோ டூப்ளிகேட், அது ஒரிஜினலா மாத்தோம்னா எக்ஸ்ன்றத போறோம். அந்த எக்ஸ் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், என்ன ஒண்ணா இருக்கலாம். அப்பதான் அது ஒரிஜினல் ஃபார்மேட் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் 2:7ன்றத நம்ம 2/7 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சுட்டாவே போதும். அப்படியே நம்ம சம் சொல்ல போயிடலாம். ஒவ்வொரு ஃபார்மேட் பார்த்துட்டே போகலாம். ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சம் கவனிங்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 2:7 என்ற விகிதத்தின் சமமான விகிதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? அதாவது த ஈக்குவலன்ட் ரேஷியோ ஆஃப் 2:7 கேட்கிறாங்க. ஓகே, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். எடுத்த உடனே அப்படியே வித்தியாசமா என்ன உங்களுக்கு புரியாது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல்னு சொல்லிட்டு போகலாம். ஓகே, 2:7 என்ற விகிதத்தின் சமமான விகிதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப இங்க 2:7 இருக்கு. இதுக்கு ஈக்குவல் என்னென்னலாம் வரும்? இங்க 4 பண்ணிருக்காங்கன்னா அப்ப இங்க 2ஆல தான் பண்ணிருக்கணும். அப்ப அந்த சைடுல நமக்கு என்ன வரணும்? 2ஆல பண்ணா 14 வரணும். வந்திருக்கா? வரல. அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. இங்க 6ஆல பண்ணிருக்காங்க. அப்ப 6 என்ன பண்ணிருக்காங்க? 2ஆல என்ன பண்ணா 6 வரும்? 3ன்றது பண்ணிருக்கோம். அப்பதான் 2 3s are 6. அப்ப இந்த பக்கமும் நமக்கு 3 பண்ணோம்னா 21 வந்திருக்கும். வந்திருக்கா? வரல. அப்ப இந்த ஆப்ஷனும் ரிமூவ். அப்புறம் இங்க என்ன இருக்கு? 8 இருக்கு. 8னா இந்த டைம்ல 4ஆல பண்ணிருக்கணும். அப்ப 4 2s தானே 8 கிடைக்கும். அப்ப இங்கேயும் 4ஆல பண்றோம் அப்படின்னா நமக்கு 7 4s are 28 கிடைக்கும். கரெக்டா? அங்க அதுவும் கிடையாது. அப்ப ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷன் தான் ரைட்டான ஆன்சர் இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினோட சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணிருக்காங்க நமக்கு? ஒரே நிமிஷம். நமக்கு 2:7 இருக்கு. எப்படி இது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா இங்க 3ஆல போனா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். இங்கேயும் 3ஆல போனா நமக்கு 21 கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். இப்ப நெக்ஸ்ட் சம். ஓகே, செகண்ட் சம் போனீங்க. செகண்ட் சம்ல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. இதான் வந்து ப்ரொபோர்ஷனல் லான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை நல்லா சொல்றதுக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேக்குறாங்க அப்படின்னா நல்லா பாத்துக்கோங்க. A B ஈக்குவல் டு C:D சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இதான் வந்து ப்ரொபோர்ஷனல் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. A:B ஈக்குவல் டு C:D சொல்லுவாங்க. இது மாதிரி கொடுத்தாலும் இதுவுமே ஈக்குவல் தான். நீங்க 4 டாட் வச்சிருக்காங்களா, இதுவுமே வந்து என்ன அர்த்தம்னா இதுக்கு ஈக்குவல்ன்றது அர்த்தம். ஓகே, அது மேத்தமெட்டிக்கலா கொடுத்துருக்காங்க. நமக்கு அவ்வளவு டீப்பா பார்த்ததில்ல. இந்த 4 டாட் இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் அர்த்தம், அவ்வளவுதாங்க. ஓகே, ஸோ A:B ஈக்குவல் டு C:Dனா இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்ப என்ன வரும்? AB ஈக்குவல் டு ரிமைனிங் என்ன இருக்கு? BC தான். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா வேலை முடிஞ்சு. அப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஈக்குவல் டு BCன்னு பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சு. அவ்வளவுதானே சார்? அவ்வளவுதான். இது எப்படி வந்து சொல்றேன் பாருங்க. ஈஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? A/B ன்னு எல்லாம் சொல்லலாம்.
அப்ப இங்க என்ன இருக்கு C/Dன்னு சொல்லிட்டு எழுதலாமா கரெக்டா? அப்ப அப்படியே கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும் AD ஈக்குவல் டு BC கிடைக்கும். இதுதான் நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்க ஸ்டெப் எழுதி டைம் வேஸ்ட் தான் ஆகும். அப்ப கொஸ்டின்ல அப்படியே பாக்குறோம், அப்படியே AD ஈக்குவல் டு BC சொல்லிட்டு முடிச்சு விட்டுறோம். புரியுதா? சரி இப்ப கவனிங்க. அப்ப அங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல 0.75 x ஈக்குவல் டு 5:8 கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ரெண்டு மல்டிப்ளை பண்ணா நமக்கு 0.75 நம்ம 3/4 எழுதலாம் கரெக்டா? 0.75 நம்ம 3/4 எழுதலாம். அப்ப ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 8 into 3/4 ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் into 5x வந்துடும் கரெக்டாங்க? ஸோ 1 4s are 4, 2 4s are 8. அப்போ 2 3s are 6 ஈக்குவல் டு 5x கிடைக்க போகுது. அப்போ x ஈக்குவல் டு 6/5. ஓகேவா? ஓகே இது வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. ஒன்றும் இல்லை 1 5s are நமக்கு 5 வந்துட போகுது. ரிமைனிங் 1/5 இருக்கும் கரெக்டா? இப்போ 1/5 நமக்கு 1.1/5 நமக்கு என்ன தெரியும் 20 சொல்லிட்டு தெரியும் கரெக்டா? 1/5 டிவைட் பண்ணா நமக்கு 20 கிடைக்கும். அப்போ இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மல்டிப்ளை பண்றோம், ரிமைனிங் எதை மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு வேலை ஈஸி. அவ்வளவுதான் இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர். இங்க 2 கொடுத்துருக்காங்க பாருங்க, இது வராது, இந்த தான் வரும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஓகே தேர்ட் கொஸ்டின் கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க அதேதான் 21:x ஈக்குவல் டு y:25 ஈக்குவல் டு ஓகே இது 3 கேட்டிருக்காங்க. கொடுத்துட்டு xyக்கான வேல்யூ கேட்கறாங்க. அப்ப இங்க பாருங்க இது எப்படி எழுதலாம் நம்ம 21/x எழுதலாமா ஈக்குவல் டு y/25 சொல்லிட்டு எழுதலாமா? அடுத்தது 9/15 சொல்லிட்டு எழுதலாம். இப்ப இதை கொடுத்துட்டு இந்த எக்ஸ்க்கான வேல்யூ இந்த ஒய்க்கான வேல்யூ கேட்கறாங்க கரெக்டா? இப்ப நல்லா பாருங்க, இது இதெல்லாம் வந்து நம்ம டிவைட் பண்ண முடியுமா? ஸோ இது சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 3s are 9, 5 3s are 15 வந்துடும் போகுது கரெக்டா? சரி நம்ம ரெண்டு மெத்தட்ல போடலாம். உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் ஃபர்ஸ்ட் நான் சொல்லி தரேன். இப்போ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 21/x ஈக்குவல் டு 3/5 எழுதலாம். ஓகே ஸோ இங்க என்ன இருக்கு y/25 ஈக்குவல் டு 3/5 சொல்லிட்டு எழுதலாம். இப்போ நம்ம எக்ஸ் தானே தேவை. அப்ப ரெண்டு வந்து மல்டிப்ளை பண்ணலாமா? இங்க 3 இருக்கு, இங்க பாருங்க இது ரெண்டு நம்ம கேன்சல் பண்ண முடியும். 1 3s are 3, 7 3s are 21 இருக்கு. ஓகே அப்ப இங்க 1 தானே இருக்கும். ஸோ கிராஸ் பண்ணினா 1 into x x 7 5s are 35 கிடைச்சிச்சு. இது புரியுதா பக்கா? இப்ப இதை பாக்குறோம். இங்க பாருங்க இங்க 5 இருக்கு, இங்க 25 இருக்கு. எப்பவுமே மேல கீழே தான் டிவைட் பண்ணணும், இல்ல இந்த ஈக்குவல்ல தான் டிவைட் பண்ணணும். இப்படி கிராஸ்னா எப்பவுமே கிராஸ்னா மல்டிப்ளை மட்டும் தாங்க. நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. ரேஷியல் ப்ரொபோர்ஷன்ஸ்ல இந்த நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. நல்லா பாத்துக்கோ, இந்த பக்கம் தான் நம்ம வந்து டிவைட் பண்ணணும், இல்ல இந்த பக்கம் தான் டிவைட் பண்ணணும். இந்த ரெண்டு சைடு கிராஸ் பண்ணோம்னா அது மல்டிபிளிகேஷன் அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்ப இங்க 1 5s are 5, இங்க 5 5s are 25. நம்ம இப்போ y தானே வேணும். ஸோ அப்ப இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப கிராஸ் பண்ணினா y ஈக்குவல் டு 3 5s are 15. அப்ப xy தானே கேட்டிருக்காங்க நமக்கு. அப்ப xy நமக்கு என்ன வந்துரும் போது 35, 15 அப்படின்னு அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் சி தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். இது இன்னொரு மெத்தட்லயும் போடலாம், அதையும் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே நல்லா பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 21/x இருக்கு, இங்க y/25 இருக்கு, இங்க 3/5 இருக்கு. ஓகேவா? இதை அங்க கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க, நம்ம இப்ப எக்ஸ் தான் வேணும். இந்த 3 என்ன பண்ணா நமக்கு 21 கிடைக்கும் 7. ஓகேவா? அப்ப மேல 7 தான், இங்க என்ன இருக்கும் 7 தான் இருக்கும். அப்ப இங்க நமக்கு என்ன இருக்கு 5. அப்ப 7 5s are 35 தான் எக்ஸுக்கான வேல்யூ கரெக்டா? ஸோ 35 தான் வந்தது. இப்ப அடுத்து பாருங்க, இது புரிஞ்சிச்சா? இந்த 5 என்ன பண்ணா 25 கிடைக்கும்? எப்பவுமே ஒரு இந்த ஃபுல் நம்பர் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் கேட்கறாங்கன்னா அது கூட கம்பேர் பண்ணணும். இப்ப இந்த 5 என்ன பண்ணா 25 மாறும்? 5ன்றதை மல்டிப்ளை பண்ணிப்பாங்க. அப்ப இங்க 5 இருக்கு, இங்க ஆல்ரெடி 3 இருக்கு. அப்ப 5 3s are 15. இங்க 5னா மேலே 5 தான் இருக்கும், இங்க 3 இருக்கு. அப்ப 5 3s are 15 தான். ஓகேவா? அப்ப எக்ஸ்ன்றது 35, ஒய்ன்றது 15 அப்படின்னு தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது கூட இதை கம்பேர் பண்ணி இங்க கீழே அதான் நமக்கு ரேஷியோ என்னங்க அர்த்தம். இப்ப என்ன 21:xனா ரெண்டுத்துலயும் இப்ப இங்க 35 தானே இருக்கு. 21:35னா இது சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 3 7s are 21, 5 7s are அப்படிதான் அர்த்தம். அப்ப இங்க 7 இருந்தா இங்கே 7 தான் இருக்கும். அப்ப இங்க 5 இருந்தா இங்க 5 தான் இருக்கும். இந்த 3 எல்லாத்துலயும் காமனா. ஓகேவா? உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் சம். ஓகே ஃபோர்த் சம் கவனிங்க. ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் தி ஃபோர்த் ப்ரொபோர்ஷனல் டு தி 4 16 7 அந்த நாலாவது நம்பர் கேக்குறாங்க. ஓகே ஒண்ணும் கிடையாது, அந்த இந்த இதுதான். அதாவது a/b = c/d ன்னு கொடுக்குறாங்களே, இதான் ஃபோர்த். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு
இந்த டியோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்க, 4:16 ஈக்குவல் டு 7 தெரியாதது நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதான் ஃபோர்த் வேல்யூ கேட்குறாங்க. நல்லா பாருங்க, இது ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிளை பண்ண முடியுமா முடியாது? இப்போ உங்களதான்ப்பா கேட்குறேன். இங்கே 4 இருக்கு 16 இருக்கு, சிம்பிளை பண்ண முடியுமா முடியாதா? பண்ணலாம்ல, பண்ணுங்க. அப்போ இது 1:4 எழுதலாமா, ஈக்குவல் டு 7:x எழுதலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் 4ஆல பண்ணி தலைவலி தான். பார்க்கும்போது சிம்பிளை பண்ண முடியாதா டக்குன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம சொன்ன ஃபார்மேட் தான், ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர். அப்போ ரெண்டு மல்டிப்ளை பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு எக்ஸ்ன்றது கிடைக்கும். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி விட்டா நமக்கு 28 கிடைக்கும். அப்போ எக்ஸான வேல்யூ 28. ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். அப்போ 4வது ப்ரொபோர்ஷன் என்னது, 28. அவ்வளோதான், ரொம்ப பேசிக்கானது. ஆனால் அது மாதிரி டைப்ல கேட்டு விட்டுறான். உங்களுக்கு இந்த மெத்தட் தெரியலன்னா தலைவலி தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம்மில் போய் ஸோ ஃபிஃப்த் சம் நீங்க என்ன கொடுத்துருக்காங்க, மீன் ப்ரொபோர்ஷன். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸியான இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, அதாவது சராசரி விகிதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரூட் ஏபி. ஓகேவா, ரூட் ஏபி தான் இந்த கொஸ்டினான மீன் ப்ரொபோர்ஷனல். சராசரி விகிதம்னு கேட்டானே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபின்றதா போட்டுடணும். ஏன்றது இது, பின்றது இது. ஓகேவா, இப்போ அது வந்து பாயிண்ட்ல இருக்கா, பாயிண்ட்னாலே நமக்கு தலைவலி. அப்போ அது முழு நம்பரா மாற்றோம், ஃபுல் நம்பரா மாத்துறோம். என்ன இருக்கு நமக்கு 0.02 இருக்கு. இதை எப்படி ஃபுல் நம்பரா மாத்தலாம்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு எத்தனை டிஜிட் இருக்கு, 2 டிஜிட் இருக்கு. அப்போ இது 2/100 எழுதலாமா? கரெக்டாங்க, இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இங்க 0.32 இருக்கு. இங்கே எத்தனை இருக்கு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கா? ஸோ அப்போ 32/2 டிஜிட்டா நம்ம 100 எழுதலாமா? ஸோ இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னப்பா, 2/100 மல்டிப்ளை 32/100 வந்துருச்சு. கரெக்டா? ஸோ 2 × 32 64 வரும். கரெக்டா? ஸோ இங்க நமக்கு 100 × 100. பாருங்களேன், நமக்கு எப்பவுமே ஸ்கொயர் ரூட்ல ஸ்கொயர் இருந்தாலே 1 தான் வெளியில் வரும். அப்போ வெளியில் நமக்கு என்ன வந்துடும், 100 வந்துடும். 64 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுத்தா நமக்கு 8ன்னு கிடைக்கும். அப்போ 8/100. ஓகே, இது டெசிமல்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன அர்த்தம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் தான் 2/100 எழுதுறோம். அப்போ 2/100னா 8/100 எப்படி எழுதணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் 0.08. ஓகே, 2 0 இருந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட், அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. அப்போ இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா, இது ரொம்ப பேசிக்கா கேட்டு விட்டுறாங்க, ரொம்ப மொக்கையா கேட்கறாங்க. ஆனால் இந்த மீன் ப்ரொபோர்ஷன் தெரியலன்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபின்றதா ரொம்ப முக்கியம். இதை பார்த்து வச்சோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் போய் ஓகே 6 சம் பாருங்க. 2 மணி நேரத்திற்கும் 20 நிமிடத்துக்கும் உள்ள விகிதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகேவா, விகிதம் என்ன கேட்கறாங்க, இது ரொம்ப ஈஸி தான். ஆனால் இந்த கேல்குலேஷன் தான் வந்து மஸ்ட். ஓகேவா, அதாவது இங்க நம்ம மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்களா, அப்ப இந்த ஹவர்ஸை நம்ம மினிட்ஸுக்கு மாத்தணும். ஓகேவா, இங்க மினிட்ஸ் எது சின்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை பெரிய வேல்யூ சின்ன வேல்யூ நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்ப என்ன அர்த்தம், 1 ஹவருக்கு நமக்கு 60 மினிட்ஸ். ஓகே, அப்போ 2 ஹவருக்கு நமக்கு எத்தனை வரும் போது, 120 மினிட்ஸ். 2 ஹவர்ஸ்க்கு நமக்கு 120 மினிட்ஸ் வந்துடும் போது ஹாஃப் ஹவர், 1 மணி நேரத்துக்கு 30 நிமிஷம். அப்ப ஹாஃப் ஹவருக்கு நமக்கு எத்தனை, 30 நிமிஷம். அப்ப கூட்டினா நமக்கு எத்தனை, 120 மினிட்ஸ் ஈஸ்ட் 20 மினிட்ஸ். மினிட்ஸ் கூட தேவையில்லை. ஓகேவா, இப்போ இதை சிம்பிளை பண்ணிவிட்டா வேலை முடிச்சு. இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல். அப்போ 15:2 அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா, எது சின்ன வேல்யூவா கொடுக்குறாங்களோ, மினிட்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த ஹவர்ஸை மினிட்ஸுக்கு மாற்றணும். இப்போ செகண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை செகண்ட்ஸ்க்கு மாற்றணும். ஓகேவா, பேசிக்கான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் சம்ல போயிடும். என்ன சார் ரொம்ப ஈஸியா இருக்கேன்னா, இருங்கப்பா வருங்கப்பா வரும்பா, இனிமேதான் இருக்கு, வந்துதா சொன்னவனே வந்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு 4 ரேஷியோ கொடுத்து விட்டுருவாங்க. 4 ரேஷியோ கொடுத்துட்டு எது மிகப்பெரிய எண் கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படின்றவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி 4 நம்பர் கொடுத்துட்டு எது மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண் சொல்லிட்டு கேட்பாங்க. இது ஒரு சூப்பரான ஷார்ட் கட் இருக்கு, சொல்றேன், நோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கேட்டால் எப்படி எழுதலாம், நம்ம 5/7 எழுதலாம், 1/2 சொல்லிட்டு எழுதலாம், 3/5 சொல்லிட்டு எழுதலாம், 7/10 சொல்லிட்டு எழுதலாம். கரெக்டா? ஸோ இப்போ இந்த 4 ரேஷியோல எது பெரிய நம்பர்னு கேட்டாங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்கு, நல்லா கொஞ்சம். இப்போ என்ன பண்றீங்கன்னா, நான் கம்பேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றேன். ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணுங்க. 5 2s are 10, 1 7s are 7. அப்ப இது ரெண்டுத்துல எது பெரிய நம்பர், எது பெருசு தானே கேட்கறாங்க, பிகெஸ்ட் லார்ஜஸ்ட் தானே கேட்கறாங்க. அப்ப ரெண்டுத்துல எது பெருசு, 10. அப்ப 10க்கு நேரம் என்ன ரேஷியோ இருக்கோ இதான் பெரிய நம்பர் இது ரெண்டுத்துல. அப்ப இது எனக்கு தேவையில்லை, இதை விட்டுருவேன். இப்ப நான் இது ரெண்டு கூட இதை கம்பேர் பண்ணணும். ஓகேவா, புரியுதா கான்செப்ட்? அடுத்து வந்து பாருங்க, இப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண பாருங்க. 5/7
3/5. ஓகேவா? ஸோ பாருங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு இங்க 25 கிடைக்கும். 7 3 சார் 21 கிடைக்கும். 21 பெருசா 25 பெருசாப்பா? எப்பா உன்னதான்ப்பா கேட்கிறேன். 25 பெருசா 21 பெருசாப்பா? 25 தான் பெருசு. அப்ப 25 எந்த நம்பர் இருக்கு? இதா. அப்ப இதான் பெரிய நம்பர். இதையும் விட்டுருணும். இதையும் முடிஞ்சிச்சு. அப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணினா வேலை முடிஞ்சு. ஓகேவா? அப்படியே பண்ணலாமா? எதுக்கு தனித்தனியா எழுதி டைம் வேற வேஸ்ட் ஆகுது. அப்படியே பண்ணிடலாம்ல, போட்டுடலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. 10 5 சார் 50, 7 7 சார் 49. ஓகே, இப்ப நீங்களே கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்களே, எது பெரிய நம்ம கண்டுபிடிச்சிட்டீங்களா? எது இதான் 50. அப்ப இதுவும் காலி. அப்ப எந்த ரேஷியோ பெரிய ரேஷியோ? 5/7 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? அதாவது 5:7 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். இதே மாதிரி ஸ்மாலஸ்ட் கேட்டாங்கன்னா எது சின்னதா இருக்கும் அதை எடுத்துக்க போறீங்க, அவ்வளவுதான். ஒண்ணு லார்ஜஸ்ட் கேட்க போறாங்க, இல்ல ஸ்மாலஸ்ட் கேட்க போறாங்க, அவ்வளவுதானே. லார்ஜஸ்ட் பண்ணா பெருசா இருக்க ரேஷியோ எடுத்துட்டு அப்படியே மத்த ரேஷியோட கம்பேர் பண்ண போறீங்க. ஸ்மாலஸ்ட்னா இருக்கிறது எது சின்னதா இருக்கோ அதை மத்தோட கம்பேர் பண்ணி எது சின்னதா இருக்கோ கொண்டு போக போறீங்க, அவ்வளவுதானே. வேலை முடிச்சு. ஓகே, ஓகே, 8th கொஸ்டின் பாருங்க. ஏபிசிடி கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் ரெண்டு மெத்தட்ல போடுவாங்க. நான் இருக்கிற ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்லி தரேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இது கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. கொஸ்டின் பேப்பர்ல இது எடுத்து அதாவது பாருங்க, நான் சொல்றேன். இப்போ A:B வந்து நமக்கு 2:5 கொடுத்துருக்காங்க. B:C வந்து நமக்கு 4:1 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஏபிசி ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறேன். கரெக்டா? ஸோ இது நிறைய பேர் 2 5 4 1 சொல்லிட்டு காப்பி பண்ணி போடுவாங்க. நமக்கு தேவையில்லை. இப்போ ஏதாவது கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு, இப்போ அப்படியே கொஸ்டின் பேப்பர்லேயே சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? நமக்கு எப்படி டைம் சேவ் பண்ண தான் பார்க்கணும். இதை உட்காந்து எழுதிட்டுலாம் இருக்கக்கூடாது. இப்போ கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துட்டேன், பார்த்தோன்னே எப்படி ஆன்சர் பண்ணதான் நான் சொல்ல போறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அது அப்படியே கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு விசிபிளா இருக்கு. இப்போ ஏபிசி கேட்கறான். எப்படி சார் ஏபிசி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. A,B,C-க்கான வேல்யூ தான் வேணும். கரெக்டா? சரி, இப்போ ஏ வேணும்னா ஒன்றும் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு ஏ கிடைச்சிடும், 8. ஓகேவா? இந்த லாஸ்ட் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்க. 1 5 சார் 5. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சி கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இந்த மாதிரி எழுதாம ஃபர்ஸ்ட் 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏ கிடைச்சிடும். என்னது? 4 2 சார் 8. சி என்னது? லாஸ்ட் 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சி கிடைச்சிடும். அப்ப பி சொல்லவே இல்லை, நான் சொல்றேன் வரேன். ஓகேவா? இப்ப ஏசி கண்டுபிடிச்சிங்களா? பி தான் ரொம்ப ஈஸி. இப்ப பாருங்களேன், பின்றது இந்த 2 இடத்துல தானே இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு பி கிடைச்சிடும். 4 5 சார் 20. அவ்வளவுதாங்க, வேலை முடிஞ்சு. அப்ப ஏபி கொடுத்துட்டு பிசி கொடுத்துட்டு ஏபிசி கேட்டாங்கனாலே என்ன பண்ண போறீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பர், சினா லாஸ்ட் 2 நம்பர், பினா ரெண்டுக்கும் கிராஸா இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த நம்பர் என்ன ஆகுதோ அவ்வளவுதான் ஆன்சரு. வேலை முடிஞ்சு. அப்ப கொஸ்டின் பேப்பர்ல பாக்குறோம், தட்டி தூக்குறோம். இப்ப பாருங்க, நான் அப்படியே எக்ஸாம் ஹால்ல இருக்கேன். எக்ஸாம் ஹால்ல பார்த்த உடனே என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் 2 நம்பர் ஏ வந்து 8பா, முடிஞ்சு. இப்ப பிசி அடுத்து வந்து சி போட்டுருங்க. எப்பவுமே ஏ முடிச்சோடனே சிக்கு போயிருங்க. 1 5 சார் 5. பி பார்க்க போறேன். பி வந்து என்னது? இப்போ 2:5 நமக்கு 4:1 அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணணும். ஓகேவா? சப்பனா வந்து போது 20 படம். கொஸ்டினை பாக்குறேன், ஏ பாக்குறேன், சி பாக்குறேன், பி போட்டுருங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ இது சிம்பிளை பண்ண முடியுமா? 8 25 பண்ண முடியாது. அப்ப சின்றதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? இன்னொரு மெத்தட்லயும் சொல்லி கொடுங்க சார் அப்படின்னா இன்னும் நிறைய பேர் புதுசா இருக்கு அப்படின்னீங்க. நான் அதையுமே சொல்லி கொடுத்துறேன். ஒரே நிமிஷம் தான், ஒண்ணுமே கிடையாது. A:B B:C குடுத்துறாங்களா? என்ன தடவை பண்ணுவாங்க? இங்க வந்து 2 5 போட்டுவாங்க, 4 1 இருக்கு. இப்ப இது என்ன பண்ணுவாங்கன்னா A:B:C-யா? இப்போ ஏபி என்ன இருக்குன்னா 2 5 போட்டுப்பாங்க. பிசினா பிக்கு நேரம் 4யும் சிக்கு நேரம் 1யும் போட்டுப்பாங்க. போட்டுட்டு இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து காப்பி பண்ணுவாங்க. இங்க 5 இருக்கா, பக்கத்துல இந்த 5 தான் போடணும். 4 இருக்கா, பக்கத்துல இந்த 4 தான் போடணும். மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு 8 கிடைக்கும், 20 கிடைக்கும், 5 கிடைக்கும். நம்ம இவ்வளவு ஸ்டெப் தேவையா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு சில சம் யூஸ் ஆகும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இவ்வளவு ஸ்டெப் தேவையில்லை, டக்குன்னு இதை பார்த்து இதுலயே போட்டு விட்டுடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் முடியும். ஓகே, 9th சம் என்ன விட்டுருக்காங்க? அதான் ஏபிசி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படியே சொன்ன மாதிரி ஷார்ட் கட் ஏபிபிசி கொடுத்துறாங்க, ஏபிசி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன வந்து போது 4 × 16. ஒரு நிமிஷம் இருங்க. 4:6 18:5 இருக்கு. இப்போ நம்பர் பெருசாச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? இது ரெண்டுத்தையும் பாருங்களேன், இங்க 4 இருக்கு, இங்க 6 இருக்கு.
சிம்பிளை பண்ண முடியல, சிம்பிளை பண்ணி விட்டா நமக்கு என்ன வந்துடும்? 2:3 வந்து கரெக்டா? ஸோ 2:3. இப்போ இதை நான் மறந்துடுவேன் அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் 2 நம்பர் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஏ கிடைக்கும் போகுது. ஃபர்ஸ்ட் 2 நம்பர் பண்ண விட்டா நமக்கு என்னது? 8 18 18 36 36 தான் நமக்கு ஏன் தெரிஞ்சிச்சு. இப்போ பி கண்டுபிடிக்க போகிறோம், சி கண்டுபிடிக்க போகிறோம். லாஸ்ட் 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ லாஸ்ட் 2 நம்பர்னா 3 × 5, அதான் இது சிம்பிளை பண்ணுறல. ஸோ 2 3 ரெண்டுத்தையும் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம 36 3 5 15 கிடைச்சிச்சு கரெக்டா? இப்போ பி இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பி கிடைச்சிருக்கும். 18 × 3 18 × 3 நமக்கு 30 8 3 24. ஸோ 54ன்னு வந்துருக்கும் கரெக்டா? அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிளை பண்ண முடியுமா? சிம்பிளை பண்ணி விட்டா நமக்கு 3 டேபிள் பண்ணால் 5ன்னு வரப்போகுது. எங்கேயாச்சும் 5ன்னு முடிதா பாருங்க. இந்த 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ இது 2 தூக்கிடலாமா? அவ்வளோதான். எப்பெல்லாம் நமக்கு எப்படிலாம் நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி எப்படிலாம் டைம் சேவ் பண்ணணும் தான் யோசிக்கணும். இப்போ இது 2 தான் வரப்போகுது பாருங்க. இங்கே 12 இருக்கு. அப்போ நம்ம பி மட்டும் கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சிச்சு. இது 3 டேபிள் அடிச்சு விட்டேன். அப்போ 3 டேபிள் டிவைட் பண்ண நமக்கு என்ன வந்துரு போகுது? செக் பண்ணிட்டா முடிச்சு. இங்கே 12 தான் வரப்போகுது, தெரிஞ்சு போச்சுப்போ. அப்போ இங்கே என்னன்னு பார்த்தா முடிச்சு. ஸோ 1 3 3 பேலன்ஸ் 2 வருது. அப்போ 8. அப்போ 12 18 ஆப்ஷன் டி தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். புரியுதாங்க? ஏபிசிடி கான்செப்ட்லாம் இப்போலாம் கேட்கறதே இல்லை. இந்த மாதிரி டைப்லாம் வந்து சடனாக கேட்டு விட்டுறாங்க. அது ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்லாம் குரூப் 4லாம் இப்போ கேட்கறது இல்லை. எல்லாரும் கற்றுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கேட்குறாங்க. மற்ற எக்ஸாம்ஸ் தான் கேட்டு விட்டுறாங்க. ஓகே, ஆனால் தெரிஞ்சு வச்சுப்போம். இப்போலாம் வந்து 3 இல்லை 4 கேட்குறாங்க. இப்போ 4 கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு பாருங்க. இதுலேயே வந்து டிஃப்ரெண்டாக கேட்குறாங்க. இதுவே கேட்டால் போட்டுறாங்க. ஆனால் அது தெரிஞ்சுதானே இதே போட முடியும். பேசிக்ஸ் தெரிஞ்சுதானே இப்போ இது போட முடியும். அதுவே தெரியாமல் இது மட்டும் கற்றுக் கொடுக்குன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா பேசிக்ஸ் சம்டைம்ஸ் கேட்டு விட்டுறாங்கல்ல. ஸோ ரெண்டுக்குமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ பேசிக்ஸ் கற்றுட்டோம். இப்போதான் இந்த ட்ரெண்டிங்கில் கேட்குறாங்க. ஏ பை பி பி பை சி இப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஏபிசி கேட்குறாங்க. என்ன பண்ணுறது சார்? அப்படி கேட்டீங்க போட்டீங்க, ஓகே. அப்போ இப்படி கேட்டால் என்ன சார் பண்ணுறது? ஒன்றுமே கிடையாது. இதுவுமே அப்படின்னா தான் பண்ணலாம். இப்போ A/B நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3:4 கொடுத்துட்டாங்கப்பா. B/C நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5:7 கொடுத்துட்டாங்க. இப்போ ABC தானேப்பா கேட்குறாங்க. அவ்வளோதானப்பா, அவ்வளோதானே. பழைய மாதிரி மாறிச்சா? அப்படியே நம்ம வந்து பயமுத்துறா மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். ஸோ அப்போ ஏன் என்னது? 2 மல்டிப்ளை பண்ணுங்க 15. சி நானது 2 மல்டிப்ளை பண்ணுங்க 7 4 28. பி வேணா 2 கிராஸ் பண்ணுங்க 20. முடிஞ்சா? ஸோ 15 20 28 இந்த ஆப்ஷன் ஏலியா இருக்கு. வேலை முடிஞ்சு. ஓகேவா? அப்படியே டிஃப்ரெண்டா ஐயோ என்ன சார் இது நம்ம சொல்லியே கொடுக்காது என்னமோ கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். எது சால்வ் பண்ணினா வேலை முடிஞ்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம். இதுவுமே ரொம்ப ஈஸி, ரொம்ப முக்கியமான சம் இதுதான். இதெல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கேட்டு ஏபிசி கேட்பாங்க. அதான் ஏபிசி கேட்பாங்க வித்தியாசம். அதாவது என்னெல்லாம் இங்கே டேட்டா கொடுத்துட்டு நம்ம ஏபிசி கேட்கறான்னு சொல்லிட்டு நான் டிஃப்ரெண்டாக போடுறேன். இதுவுமே ரொம்ப ஈஸியானது தான். அதாவது 2A 3B 4C கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏபிசி தானே கேட்குறாங்க. ஓகே, ஏபிசி கேட்குறாங்க. நமக்கு ஏ வேணும்னா ஏ விட்டுருங்கப்பா. ஏ விட்டீங்கன்னா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு? 3 4 12. அவ்வளோதான். இப்போ பி வேணும்னா பி விட்டுருங்க. ஸோ பி விட்டீங்கன்னா என்ன இருக்கு? 4 2 8. ஓகேவா? சி வேணும்னா சி விட்டுருங்க. சி விட்டீங்கன்னா 2 3 6. ஓகேவா? ஸோ 12 86 2 டிவைட் பண்ணியா 3 2 6 4 2 8 6 2 12. அப்போ 6 4 3 தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் கேட்டாங்கன்னா எல்சிஎம் எடுத்து போகணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. ஓகேவா? ஸோ ஏ வேணும்னா ஏ விட்டுருங்க, பி வேணும்னா பி விட்டுருங்க, சி வேணும்னா சி விட்டுருங்க. ஏபிசி கிடைச்சிட போகுது. ஓகே, ஸோ 12th சம் உள்ள போய். ஓகே, 12th சம் என்ன சொல்றாங்க பாருங்க. ஏபிசி கொடுத்துட்டு இதான் ரொம்ப முக்கியமானது. டிஎம்பிசி இப்படிதான் வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. பண்ண சிஏன்னு கேட்குறாங்க. நமக்கு எப்பவுமே என்ன கேட்பாங்க? ஏபிசி மெத்தட் பார்த்தோம். ஓகேவா? அது மாதிரி நம்ம எப்பவுமே இதை நீங்க பர்டிகுலரா ஒரு சாப்டர், அதாவது இப்போ ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பாக்குறப்ப இது ஈஸியா போட்டுருங்க. நீங்க எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் ப்ரெஷர்ல பாக்குறப்ப இந்த சிஏன்றது நம்ம ஞாபகம் இல்லாம ஏசின்னு போட்டுருவோம். ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ்ல இது என்ன கேட்கறாங்க, என்ன கொடுத்துட்டு என்ன ரேஷியோ கேட்கறாங்க தான் முக்கியமா பார்க்க வேண்டியது அவசியம். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போறோம்? நமக்கு ஏபி வந்து நமக்கு 2 3 கொடுத்துருக்காங்க. பிசி வந்து நமக்கு 4:5 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு சிஏ தானே கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஏபிசி கண்டுபிடிச்சலாமா? ஓகேவா? ஏன்னு 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டா ஏ 4 2 8. சி வேணும்னா 3 5 15. நமக்கு இங்க பிஏ கேட்கல. அப்போ பி கதையே நமக்கு தேவையில்லை. இப்போ பாருங்களா, இப்போ அவங்க என்ன கேட்கறாங்க? C/A கேட்கறாங்க. நம்ம இப்போ A/Cன்னு போட்டீங்கன்னா 8:15 வந்துட போகுது. ஓகேவா? அந்த ஆப்ஷன் வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்களா எக்ஸாம் அல்ல இதான கேட்டாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு ஓட்டுரும் எக்ஸாம் ப்ரெஷர்ல. ஓகே, ரொம்ப முக்கியமா உன்னிப்பா கவனிக்க வேண்டியது இங்க C/A அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சியோட வேல்யூ என்ன நமக்கு 15. ஓகேவா, ஏவோட வேல்யூ என்னது 8. அப்ப 15:8 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே, புரியுதா? ஸோ இதுல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டு விட்டுருவாங்க ரேஷியோ பர்பஸ்ல, பார்த்து கவனமா சால்வ் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் போய் ஓகே 13ஆம் சம் பாருங்க. என்ன சார் இது ரேஷியோல கொடுத்துருக்கீங்க, ஒண்ணுமே புரியலையே சார்னா ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இதுமாதிரி கேட்கறாங்கன்னா அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, A/B நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1/2 3:8 கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சுவாங்க, இங்க 2 இருக்கு, இங்க 8 இருக்கு, 2 சிம்பிளை பண்ணலாம்ல. ஸோ அப்போ 1 2 2 4 2 8. அப்ப 2 கிராஸ் பண்ணிக்கோங்க, 1 4 4 1 3 3. அப்ப A/B நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 4:3 கிடைச்சிருக்கு. கரெக்டா? இதே மாதிரி BC கண்டுபிடிக்கலாமா? இப்போ BC என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, BC நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1:3 1/3 5/9 கொடுத்துருக்காங்க. இங்க 3 இருக்கு 9 இருக்கு, சிம்பிளை பண்ணலாம்ல. சிம்பிளை பண்ண என்ன வந்துடும் 1 3 3 3 3 9. ஸோ அப்படியே கிராஸ் பண்ணினா 1 3 3 1 5 5 கிடைக்கும். கரெக்டா? அப்ப B/C என்ன வந்துட போது 3:5 கிடைச்சிருச்சு. இப்ப C/D கண்டுபிடிக்க போறோம். வாங்க ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம். ஸோ என்ன வந்துட போது நமக்கு C/D வந்து நமக்கு 5/6 3/4. கரெக்டா? ஸோ இங்க 4 இருக்கு, இங்க 6 இருக்கு. 2 அடிச்சு போட்டீங்கன்னா 2 2 4 3 2 6. ஸோ கிராஸ் பண்ணினா 3 3 9 5 2 10. அப்ப C/D ரேஷியோ நமக்கு 10:9 கிடைச்சிருச்சு. கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது முன்னாடி போட்டது எல்லாமே ABC கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? நீங்க என்ன பண்றாங்க ABCD 4 கேட்கறாங்க. என்ன சார் பண்றது 4 கேட்கறாங்க. ABC கேட்டாங்கன்னா ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தீங்க. இதுக்கு என்ன பண்றது, இதுவுமே சூப்பரான ஷார்ட்கட் இருக்கு, கவனிங்க. இப்போ AB நம்ம என்ன கொடுத்துருக்காங்க 4:3 கொடுத்துருக்காங்க. BC என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 3:5 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இங்க ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க, நம்ம இந்த ஃபிராக்ஷனை மாத்தி அப்புறம் போடுறோம். ஒரு சில கொஸ்டின் டேரக்டா இப்படியே கொடுத்துருவாங்க. ஓகேவா, நம்ம அப்படியே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ C/D அப்படின்னா நமக்கு 10:9 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ABCD தானே கேட்குறாங்க. ஓகேவாங்க. இப்ப நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருப்பேன், AB கொடுத்துட்டு BC கொடுத்துட்டு ABC கேட்டா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பண்ணா A கிடைச்சிரும், லாஸ்ட் எல்லாத்தையும் பண்ணா C கிடைச்சிரும் சொல்லியிருப்பேன். இப்போ ABCDல என்ன சார் பண்ணா சேம் அதே தான். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணினா A கிடைச்சிரும், லாஸ்ட் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு D கிடைக்கும். லாஸ்ட்ல என்ன லெட்டர் இருக்கோ அது கிடைச்சிரும். இப்போ A பாருங்க 4 3 12 12 × 10 120 கிடைக்கும். கரெக்டா? இப்போ D எல்லாம் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 5 45 45 × 3. ஓகேவா, 45 × 3 பண்ணினா நமக்கு 15 3 5 15 பேலன்ஸ் 4 3 12 135 கிடைக்கும். கரெக்டா? 135 கிடைக்கும். என்னது D கிடைச்சிச்சு. சார் அப்ப BC என்ன சார் பண்றது, BC தான் ரொம்ப ஈஸி. BC ரொம்ப ஈஸி. நல்லா பாருங்க, Bன்ற லெட்டர் இங்க இருக்கா, அப்ப இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிடணும். ஓகேவா, டவுன்வர்ட்ஸ்ல பண்ணிடணும். Bக்கு என்ன பண்ணும், இங்க ஆரம்பிச்சு இங்க முடியும். அப்ப அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்க. 3 3 9 9 × 10 90. அவ்வளவுதான், B முடிஞ்சிச்சு. அப்ப C அதே மாதிரி தான். இப்ப என்ன பண்ணீங்க, Bனா டவுன்வர்ட் வந்தீங்களா, இப்ப Cனா வந்து அப்வர்ட், அப்படி மேல போகும். இப்படி போயிட்டு இப்படி மேல போகும். அப்ப என்ன வரும், இதை இங்க 10 இருக்கு, இங்க விட்டுருங்க. அப்ப இதை பாருங்க, இப்படி போயிட்டு இப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா 3 5 15. ஓகே, 15 × 10 150 கிடைச்சிச்சு. ஓகே வாங்க, A ஆஸ் யூசுவல் இது எல்லாத்தையும் பண்ணா A கிடைச்சிரும், லாஸ்ட் எல்லாத்தையும் பண்ணா D கிடைச்சிது. Bனா அப்படிங்க B முடிச்சுட்டு கீழே வந்துடும், Cனா அப்படி கீழே இருந்து அப்படி மேல போகும். அவ்வளவுதாங்க. ஓகே, இதை சிம்பிளை பண்ணிட்டுனா வேலை முடிஞ்சு. இந்த கொஸ்டினுக்கு இந்த மாதிரி ரேஷியோல கொடுத்தனால இந்த ஃபிராக்ஷன் கொடுத்தல ப்ராசஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. சில சமயம் இப்படியே கொடுத்துருவாங்க, அப்படியே கொஸ்டின் பேப்பர்லயே பாக்குறோம், கொஸ்டின் பேப்பர்லயே எழுதுறோம், முடிச்சு விட்டுறோம். ஓகே, எடுத்து எழுதலாம் கூடாது. TNPSC பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசனிங் புதுசா சேர்த்ததுல இருந்து நமக்கு டைம் வந்து சூப்பரா எழுத போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது. நான் நிறைய வாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பேசும்போது பாத்தீங்கன்னா சூப்பரா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஓகே, வெறித்தனமா 3 மாசம் 4 மாசம் 5 மாசம்லாம் என்கிட்ட காமிச்சிருக்காங்க. 5-6 நோட்டு புக்கு காலி பண்ணிருக்காங்க என்கிட்ட எழுதியே. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, எக்ஸாம்ல போயிட்டு நம்ம 25 எழுதினான்னு கேட்டான் அப்படின்னா, இல்ல சார் 15 தான் போட்டேன், 18 தான் சார் போட்டேன், 20 தான் போட்டேன்னு சொல்றாங்க. காரணம் ஏன் அவங்களால 5 சம்மு போட முடியலன்னா டைம் வேஸ்ட் பண்றாங்க. அவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ண அவங்களுக்கு தெரியுது, ஆனா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியல அவங்களுக்கு. ஓகே, எங்கெங்க என்னென்ன பண்ண தெரியாம ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டுட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றதை தாண்டி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எங்க டைம் சேவ் பண்ணதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறோம்னா எடுத்து அந்த எழுதி காப்பி போட்டெல்லாம் விட்டுட்டு கொஸ்டின் பேப்பர்ல தான் A எல்லாத்தையும் பண்ணா வந்துருது, D தெரிஞ்சிச்சு, B தெரிஞ்சு, C தெரிஞ்சிச்சு.
இன்கேஸ் உங்களுக்கு இந்த மெத்தட் கஷ்டமா இருக்குன்னா நீங்க பழைய மெத்தட் அப்படி கூட போட்டுக்கலாம், அது உங்களோட கன்வீனியன்ட். ஓகே, ஸோ இப்போ சிம்பிளை பண்ணி விட்டுருங்க. எதில் பண்ணலாம்? நமக்கு சிம்பிளை பண்ணினா 3 டேபிள்ல பண்ணலாமா? ஸோ 3 டேபிள்ல பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 டேபிள்ல பண்ணலாம். எல்லாமே 5 இருக்கா? ஸோ 5 டேபிள்ல பண்ணா நமக்கு 2 5s are 10, பேலன்ஸ் 3 இருக்கும், 7 5s are 35. ஸோ 3 5s are 15, அப்போ 30 கிடைச்சிருச்சு. இங்க பண்ணோம் அப்படின்னா நமக்கு 18 வருமா? ஏன்னா 20 பண்ணா நமக்கு 200 வந்துடும், அதுல 2 கம்மியா இருக்கு, இப்போ 18 வந்துரு போகுது. ஸோ இங்க 120 இருக்கா? 120னா 2 5s are 10, பேலன்ஸ் 20. ஸோ 4 5s are 20. அப்போ 24 18 30 27. ஓகே, அப்போ இதுவுமே சிம்பிளை பண்ணலாம். 3 டேபிள்ல பண்ணலாம் பாருங்க. 9 3s are 27, 10 3s are 30. அப்போ 10:9 இருக்கா பாருங்க, ஏதாவது ஆப்ஷனு? இங்க 10 இருக்கு, இங்க 10 இருக்கு, இங்க 10 இருக்கு, 9 இருக்கு. அப்போ 10:9. அப்போ ஆப்ஷன் டி தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் செக் பண்ணிடுவோம். 6 3s are 18, 6 இருக்கு, 8 3s are 24. அப்போ 8 6 10 தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ நீங்க இந்த சம்ல நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்கன்னா, இது மாதிரி டிஃப்ரெண்டா கேட்டாலும் அது எப்படி பண்ண கத்துக்கிறோம். வந்துட்டு ஃபிராக்ஷன் எப்படி நம்பர்ஸ் ஃபுல் நம்பரா மொத்தம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏபி பிசி சிடி கொடுத்துட்டு ஏபிசிடி கேட்டாங்கன்னா எப்படி ஃபார்மேட் பண்ணணும் கத்திட்டீங்க. ஒரே சம்ல ரெண்டு கான்செப்ட் சொல்லிருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம். ஓகே, 14th கொஸ்டின் கவனிங்க. ஒரு உலோக கலவை, அதாவது இப்போ மிக்சர். ஓகே, ஒரு மிக்சர்ல 2 ரேஷியோ கலந்து விட்டா அது எப்படி கேட்பாங்க? இப்போ மிக்சர் கான்செப்டுக்குள்ள வந்துடும், கலவை கான்செப்ட். ஓகே, ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தையும் கொண்டுள்ளது. 26 கிராம் தாமிரத்தை பெற தேவையான உலோக கலவை எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அளவு என்ன கேட்கிறாங்க? An alloy contains 26% of copper. What quantity of alloy is required to get 260 gram of copper ன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? அதாவது இந்த 26% தான் இந்த 260 கிராம் அப்படின்னா 100 கிராம் அதாவது வாட் பர்சன்டேஜ் ரிக்வயர்டு. ஃபுல்லா கலக்கிறதுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இந்த 26% தான் இந்த 260னா 100% என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இது சிம்பிளை பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ இங்க 1 டைம்ஸ், இங்க 10 டைம்ஸ். ஸோ கிராஸ் பண்ணினா எக்ஸ் ஈக்குவல் டு 100, இந்த ஒரு 0 போட்டு விட்டீங்கன்னா 1000 கிராம். அப்போ இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, இங்கேயுமே 20% காப்பர் தான், தாமிரம் தான். இங்கே 260 கிராம் தாமிரம் தான். ஸோ அப்போ 2 ஈக்குவல் ஆகும், வேலை முடிச்சு. ஓகே, ஸோ 15 சம் உள்ள போயிடலாமா? ஓகே, 15வது கொஸ்டின் கவனிங்க. என்னப்பா சொல்றாங்க 15வது கொஸ்டின்? ஒரு கலவையில் ஆல்கஹாலும் தண்ணீரும் 4:3 விகிதத்தில் உள்ளன. ஆல்கஹாலும் தண்ணீரும் 4:3 விகிதத்தில் உள்ளன. அந்த கலவையுடன் 5 லிட்டர் தண்ணியை கலக்கிறாங்க. ஓகேவா? 5 லிட்டர் தண்ணீரை சேர்க்கும் பொழுது விகிதம் 4:5 மாறுதுன்றாங்க. ஓகே, இதோட கொஸ்டின் முடியுது. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, தரப்பட்டுள்ள கலவையில் ஆல்கஹால், ஓகேவா, ஆல்கஹாலோட அளவு என்னன்னு கேட்கிறாங்க. A mixture contains alcohol and water in the ratio of 4:3. அப்போ ஆல்கஹால்னா ஏ, வாட்டர் அப்படின்னா 4:3 சொல்லலாம். கரெக்டா? 5 liters of water is added to the mixture. The ratio becomes 4:5. ஓகே, அப்போ என்ன பண்றாங்க? இது வந்து டூப்ளிகேட்டு. இது ஒரிஜினலா மாத்திரம் என்ன பண்ணணும்? பக்கத்துல ஒரு எக்ஸை போட்டணும். அப்போ 4x:3x மாறிட்டு. கரெக்டா? இது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அது மாதிரி ஒரு ரேஷியோவை நம்ம என்ன பண்ணலாம்? பையில் எழுதலாம்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ எப்படி பையில் எழுதலாம்? இதை 4x/3x எழுதலாம். இது என்னது? ஆல்கஹால். இது என்னது? வாட்டர். இப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த கலவையில 5 லிட்டர் தண்ணி கலக்குறாங்க. தண்ணி இதான வாட்டரு, 5 லிட்டர்னா 5ன்னு போடுறோம். அப்படி பண்ணும்போது புதுசா ஒரு ரேஷியோ கிடைக்குது. என்ன ரேஷியோ? ஏன்னா புதுசா சேர்க்கிறப்ப அதோட அமௌண்ட் வந்து கூடும்ல, அதோட அளவு வந்து கூடும்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா 4:5 சொல்லிட்டு மாறுதுன்னா என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அது ஆல்கஹாலோட அளவு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்? கிராஸ் பண்ணீங்கன்னா, ஸோ 4 5s are 20x ஈக்குவல் டு 3 4s are 12x. கரெக்டா? 3 4s are 12x பிளஸ் 5 4s are 20. ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணீங்கன்னா, எல்கேஜி பசங்க மாதிரி இங்கிருந்து அதை அங்கே எடுத்து போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பெல்லாம் போடக்கூடாது. நம்ம எழுதுறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், மின்னல் வேகத்தில் சால்வ் பண்ணணும். நல்லா பாருங்க, இங்க 20 இருக்கு, இங்க 12 இருக்குது. இங்க எடுத்துட்டு வந்து எழுதணுமா? இப்ப 20ல 12 போச்சுன்னா என்னது? 8x. இது தெரியாதா உங்களுக்கு? இங்க என்ன இருக்கு? 20. வேற என்ன நம்பர் இருக்கா? இல்ல. அப்ப அந்த 20 அப்படியே இங்கே தான் இருக்குது. கரெக்டாங்க? சரி, 4 இருக்கு, இங்க 20 இருக்கு. அப்ப எந்த டேபிள்ல போகும்? 4 2s are 8, 5 4s are 20. அப்ப x ஈக்குவல் டு 5 மல்டிப்ளை டிவைட் போகுது 2. அப்ப 2.5 லிட்டர்ஸ்.
ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான சரியான ஆன்சர் அப்படின்னு யாரெல்லாம் சொன்னீங்களோ எல்லாருமே அவுட்டுக்கண்ணா. என்ன சார் சொல்றீங்க 2.5 தான் சார் வந்து எப்படி சார் கொஸ்டின் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு, இன்னும் அடுத்த கொஸ்டின் முடியலையே. தரப்பட்டுள்ள கலவையில் ஆல்கஹாலோட அளவு தான் கேட்கறாங்க. நம்ம புதுசா கண்டுபிடிச்ச அந்த எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப ஆல்கஹாலோட அளவு என்னது? ஆல்கஹால்னா 4x. அப்போ 4x எக்ஸோட வேல்யூ நம்ம என்னது 2.5. அப்போ 4 × 2.5 என்ன வரும் 8. அப்ப 10 லிட்டர் வரும். ஓகே, அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 10 லிட்டர் தான் வரும். பாத்தீங்களா டிஎன்பிசிய அழகா ஏ ஆப்ஷன்ல வச்சிருக்கீங்க. போட்டோன்னே 2.5 போடுறா ஏன்னு சொல்லிட்டு போவீங்க. அப்புறம் வெளியில வந்து அடப்பா கொஸ்டின் ஒழுங்கா படிக்கலையே அப்படின்னு புலம்ப வேண்டியது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நல்லா கொஸ்டினை உடச்சு விட்டு படிங்க. நல்லா இது வரைக்கும் இருக்கு அதுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உடச்சு விட்டு படிங்க. ஓகேவா? இங்கதான் டிஎன்பிசி குசுமாரன்றதை நிரூபிக்கிறேன் பாருங்க. ஓகே ஓகே, இப்போ தெரிஞ்சிட்டீங்களா? அப்படியே எடுத்தோடனே அப்படியே போடக்கூடாது, கொஞ்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா படிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம்ல போய் என்னப்பா கொடுத்துருக்கீங்க? 16வது கேள்வி. தங்கம் தண்ணீரை போல 19 மடங்கு கனமாகவும் தாமிரம் தண்ணீரை போல 9 மடங்கு கனமாகவும் உள்ளது. ஓகே, தண்ணீரை போல் 15 மடங்கு கனமாக உலோக கலவை பெற ஓகே இவைகள் எந்த விகிதத்தில் கலக்கப்பட வேண்டும்? என்ன சொல்றாங்க? கோல்ட் இஸ் 19 times as heavy as water. காப்பர் இஸ் 9 times heavy as water. இங்கேயும் வாட்டர் கூட தான் கம்பேரிசன், இங்கேயும் வாட்டர் கூட தான் கம்பேரிசன், தண்ணி கூட தான் கம்பேர் பண்றாங்க. இன் வாட் ரேஷியோ should this be mixed to get an alloy 15 times heavy as water அப்படின்னு கேட்கறாங்க. இதை மிக்சர் அண்ட் அலிகேஷன் மெத்தட்ல போடலாம். என்னது? இங்க கோல்டு ஜீனா கோல்டு, காப்பர்னா சி. எத்தனை டைம்ஸ்? 19. இங்க எத்தனை? 9 அப்படின்னு போட்டாங்களா? என்ன வேணும் நமக்கு? 15 வேணும். அதை சென்டர்ல போட்டோம். ஓகேவாங்க, புரியுதா? கோல்டு காப்பர் இங்க 19, இங்க 9. என்ன கேக்குறாங்க? 15. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்து இங்க போகணும். டிஃபரன்ஸ்னா பிளஸ் மைனஸ்னால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிச்சிடணும். ஓகே, ஸோ 15 9% நமக்கு என்ன வந்துடும்? 6. ஸோ இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் போட்டு இங்க போட்டுருந்தோம். 19 15% நமக்கு 4 கிடைக்கும். ஸோ அப்போ இது வந்து ரேஷியோ உடச்சு விடுங்க. 6:4 உடச்சு விட்டா நமக்கு 3:2 கிடைக்கும். அப்போ இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 3:2 தான் இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர். அந்த ரேஷியோல தான் வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிச்சு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல 2 ரேஷியோ கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்களோ அது சென்டர்ல போட்டுடணும். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கேஸ் இங்கேயும், பெரிய நம்பர் சேர்ந்து இந்த டயகனல்ல போட்டு விட்டுருணும். ஓகே, ஆப்போசிட்ல போட்டீங்கன்னா என்ன ரேஷியோ தான் கொஸ்டின் சரியான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸோ 17வது கேள்வி என்ன சொல்றாங்க? ஒரு பையில் ரூபாய் 1 ரூபாய் 50 பைசா என்ன சொல்றாங்க? 1 ரூபாய் 50 பைசா 25 பைசா நாணயங்கள் முறையே 5:6:7 என்ற விகிதத்தில் உள்ளன. அந்த பையில் மொத்தம் 390 ரூபாய் இருந்தால் ஒவ்வொரு நாணயம் எந்த எண்ணிக்கையில் இருக்கும்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இங்கதான் நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். இந்த சம போட்டீங்கன்னா 2 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாரு? இப்போ வேலைக்கு எடுக்கணும் நம்ம ஸ்மார்ட்டான ஆளு தான் டிஎன்பிசி சூஸ் பண்ணுவாங்க. இது ஆப்ஷன் வச்சு அடிச்சு விட்டுருலாம். எப்படி சார்? எப்படி 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 அப்படின்னா நல்லா பாருங்க. ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5 6 7 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்ப ரேஷியோ வந்து ஒன்னொன்னா கூடுது. அப்ப ஆன்சரும் நமக்கு அதோட இதுல தானே வரும். இங்க 200 இருக்கு, 280 இங்க 240 ஏறுது, டக்குன்னு இறங்குது. அப்ப இந்த ஆப்ஷன் வருமா? வராது. அப்ப இங்க என்ன இருக்கு? உதாரணத்துக்கு இங்க 20, இங்க 28, இங்க 24 இருக்கு. பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க 5 6 7 ஒன்னொன்னா தானே கூடுது. அப்ப இந்த மாதிரி கூடுதா? நான் ஒரு 0 கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடுதா? இல்ல இல்ல. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. இப்ப இந்த ஆப்ஷன் பாருங்க 24 20 28 24 20 28ன்னு வருது. அப்போ 24 குறையுது, திரும்ப ஏறுது. அப்ப இந்த ஆப்ஷன் வருமா? 2 ஆப்ஷன் ரிமூவ் பண்ணியாச்சு. இன்னும் 2 தான் செக் பண்ண போறோம். டக்குன்னு செக் பண்ணிடலாம். இன்னும் நீங்களே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டுபிடிச்சா ஆன்சரை கமெண்ட்டை போட்டு விடுங்க. 200 240 280 பாருங்க 20 24 28. அப்ப 5 6 7 அப்படின்னு சொல்லிட்டு ஏறுதா? இதே மாதிரி ரேஷியோ மாதிரி ஏறுதாங்க. அப்ப இதான் அந்த கொஸ்டின் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அந்த கொஸ்டின் சரியான ஆன்சரு. இங்க என்ன ஆகுது? அப்படியே எல்லாமே இறங்குது. 28 24 20ன்னு சொல்லிட்டு கம்மியாகுது. நமக்கு நன்மை வரக்கூடாது. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஒண்ணுதான் ஆன்சர் இருக்கும். ஆப்ஷன் சி தான் அந்த கொஸ்டின் சரியான ஆன்சர். ஓகேவா?
இப்போ இது ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்டா நீங்களும் மாறிட்டீங்க, நீங்க ஒரு சூப்பர் ஆஸ்பிரண்டா மாறியாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்றீங்க, அப்படியே கொஸ்டின் பாக்குறீங்க, 5 6 7 சார் பாத்துட்டேன். அப்ப இதான் ஆப்ஷன் சி தான். 20 24 28 சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? சம்மே தொட தேவையில்லை. முடிஞ்சா ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே, இந்த கொஸ்டின் கவனிங்க. 3 numbers are in the ratio 4 5 6 and their average is 25, then the largest number. ஓகேவா? இதுவுமே நம்மளுக்கு ஒரு தரமான ஷார்ட்கட் இருக்கு. சால்வ் பண்ணாமலே போடலாம். எப்படி சார் சால்வ் பண்ணாம, என்ன கேட்கறாங்க, லார்ஜஸ்ட் நம்பர் பெரிய நம்பர்னு கேட்கறாங்க. இந்த 3 நம்பர்ல எது பெரிய நம்பரு? எல்கேஜி பசங்க சொல்றாங்க 4 5 6ல 6 தான் சார் பெரிய நம்பர்னு. ஓகேவா? அப்ப 6 தான் பெரிய நம்பரு. என்ன கேட்கறாங்க, 3 எண்களின் விகிதம் கொடுத்துட்டு அதனோட சராசரி 25 கொடுத்துட்டு அதில் பெரிய எண் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பெரிய எண் 6. அப்ப 6ஓட மடங்கு தான் ஆன்சர் வரும். இதுதான் ஸ்மார்ட் அப்ரோச், ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். பெரிய நம்பர் கேட்கறாங்கன்னா பெரிய நம்பர் பாக்குறான் 6 இந்த கொஸ்டின்ல. அப்ப 6ஓட மடங்கு எதுலாம் வரும் பாருங்க. 45 6ஓட மடங்கு வருமா? வராது. 40 6ஓட மடங்கு வருமா? வராது. 35 6ஓட மடங்கு வருமா? வராது. அப்ப 3 ஆப்ஷன் போயிடுச்சுன்னா ஆப்ஷன் டி தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. ஓகே, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஸ்மார்ட்டா எது 6ஓட மடங்குனா அப்ப 6. இப்ப இங்க 8 குத்தானா 8ஓட மடங்கு பார்க்க போறோம். சில சமயம் 2 ஆப்ஷன் வச்சு என்ன சார் பண்றது அப்படின்னா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஆவரேஜான கேட்கறாங்க, நமக்கு இது வந்து டூப்ளிகேட். அப்ப 4x plus 5x plus 6x 3 நம்பரை கூட்டி 3ஆல டிவைட் பண்றோம். ஆவரேஜ்னா கரெக்டா 4 நம்பர் 4ஆல கூட்டி 4ஆல டிவைட் பண்ணுவோம். 25 கொடுத்துருக்காங்க. கரெக்டாங்க? ஸ்டார்ட் பண்ணுங்க. 4 6 10 15 15x. ஸோ 15x ஈக்குவல் டு டிவைட் வித் மல்டிபிள் போச்சு அப்படின்னா 3 × 25 75 கிடைக்கும். ஸோ ஒரு 15 15 how many 15s are 75? 5 times சார் x equal to 5. ஆனா x ஆப்ஷன்லயே இல்லையா சார்? ஆமா சார், இருக்காது சார். என்ன சார் இருக்கீங்க, பெரிய நம்பர் 6x சார். அப்ப 6 x ஓட வேல்யூ 5. ஸோ 6 5 சார் 13 அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவாங்க? ஸோ இதை நம்ம இதுக்கப்புறம் இது பேசாம ஓகே, அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் இதை பார்ட் 1 வீடியோன்னு வச்சுப்போம். ஓகே, பார்ட் 1 நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம், அந்த ஏபிசிடி கான்செப்ட்ல ஏபிசிடி எப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல ஏபிசி அதுக்கு ஒரு மாடலும் ஏபிசிடிக்கு ஒரு மாடலும், அதே ஃபிராக்ஷன்ல கேட்டா எப்படி போகணும்னு சொல்லிட்டு அதை முடிச்சிருக்கோம். மிக்சர் அலகேஷன், அதாவது மிக்சர்ல கலவையில கேட்டாலும் அது எப்படி சால்வ் பண்ணணும் அதை பார்த்துருக்கோம். அப்புறம் நார்மலா ரேஷியோல இருந்து எப்படிலாம் நார்மலா சிம்பிளா அந்த பையில கேட்பான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த பார்ட்ல ரிமைனிங் இருக்கும் சம்ஸ் அப்படியே பார்த்துட்டே வரும். ஓகே, பார்ட்ல தரமான நிறைய டிஃப்ரெண்ட் சம்ஸ் எல்லாம் இருக்கு. 2024 2025 2023 ட்ரெண்டிங்ல கேட்ட சம்ஸ் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் இன்னும் டிஃப்ரெண்டான மாடலா பார்ட்ல பார்க்கலாம். ஓகே, இதோட உங்களோட விடைபெறுவது உங்கள் ரூபான். அடுத்த சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.